அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 943 ரூபாய் 54% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 8% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் 5% வழங்குறாங்க. அதே மாதிரி இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள், அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 971 ரூபாய் 76% வழங்குறாங்க. அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 275 ரூபாய் 50% வழங்கி இருந்தாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 973 ரூபாய் 11% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல தான் 961 ரூபாய் 9% வழங்குறாங்க 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 954 ரூபாய் 54% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதற்கு மேலதிகமாக நீங்கள் அனுப்பும்போது நிச்சயமாக அதை விட ரேட்டு கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 274 ரூபாய் 80% வழங்கியிருந்தாங்க. அதே போல இலங்கைக்கு 962 ரூபாய் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு வழங்கியிருந்தாங்க. அதே போல தான் 100 தினாருக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள், அதாவது நீங்கள் ஒரு 200 300 400 தினார் அனுப்புறீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 953 ரூபாய் 400 தினார் வரைக்கும் அனுப்பக்கூடியவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க யுஏஇ எக்ஸ்சேஞ்சில். அதே 400 தினார் அல்முல்லாவில் அனுப்ப போனால் 935 ரூபா தான் வழங்குறாங்க. அதால் யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் ட்ரை பண்ணுங்கள். மக்கள் வங்கியை தவிர, மக்கள் வங்கிக்கு மட்டும் ரேட்டு கம்மி. மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற ஏனைய அனைத்து வங்கிகளுக்கும் அவங்களுடைய ரேட் பெஸ்ட்டான ரேட்டாக இருக்கும். 300-400 தினார் அனுப்புகிறவங்களுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டில் எல்லா தகவலும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 30 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் சரி பார்த்து மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா லேட் ஆகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி கேபிஇ, சஜில் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல், தொடர்ந்தும் தெரிவிக்கிற முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பும்போது உங்களுக்கு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், இந்த ரேட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ரேட்டுக்குரிய அமௌண்ட் எவ்வளவு, 20 தினாரா, 30 தினாரா, 50, 100, 150, அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை 20 தினாருக்கு ஒரு ரேட் போடுவாங்க, அதே 100 தினாருக்கு வேற ஒரு ரேட் அதை விட கம்மியாக போடுவாங்க. அதனால் ரேட் எவ்வளவு, இத்தனை தினார் நான் அனுப்ப போகிறேன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க, சரியான ரேட்டாக இருந்துச்சுன்னா. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 861 ஃபில்ஸ். அதே போல்
ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 171 ஃபில்ஸாக உள்ளது. அதே போல ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 283 ஃபில்ஸாக உள்ளது. அதே போல ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 481 ஃபில்ஸாக உள்ளது. மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. மறுபடியும் நேற்றைய விட 200 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஓகேன்னா வாங்க. சர்ஃபான் BA vlog நம்பர் 1. இதுதான் பழைய சேனல். 70,000 சப்ஸ்கிரைபரை நெருக்கி இருக்குது. அது அடுத்ததாக 15,000 சப்ஸ்கிரைபரை நெருக்கின இரண்டாவது சேனல் சர்ஃபான் vlog BA2. அதே போல் மூன்றாவது சேனல் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இந்த சேனல் தான் இப்போ கடைசியாக இருக்குது. மற்ற 2 சேனலும் ஆபத்தில் இருக்குது. இதுதான் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா 250 தினாரை கட்டிக்கோங்க, அக்காமாவை அடிச்சுக்கோங்க, இன்சூரன்ஸை பார்த்துக்கோங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உள்துறை அமைச்சரின் கருத்து. அதே போல் மறுபடியும் பிளாக் லிஸ்ட் 5 ஏஜெண்டுகளுக்கு ஆப்படிச்சார்கள் உள்துறை அமைச்சகம், பணி அமைச்சகம். அதே போல் 300 தினாரை கட்டுங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் எடுங்க, இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமாவும் ரிலீஸ் எடுத்து அக்காம அடிச்சு கொள்ளலாம். ப்ரொஜெக்ட் விசாக்காரர்களுக்கும் சலுகை. அதே போல் 2 மரணம் 1 படுகாயம் சுபையா பகுதிகளில். இன்றும் மருத்துவமனைகளில் எந்த ஸ்தம்பிதமும் இல்லாமல் சேவைகள் தொடரும், பேச்சாளர் தெரிவிப்பு. அதே போல் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கஃபீலோடைய பத்தாக்காவில் இருந்தால் ஆபத்து தேடி வருது, கவனம். அதே மாதிரி பிறந்த குழந்தைகள் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரும்போது DNA டெஸ்ட் எடுக்க உத்தரவு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். திடீர்னு என்னடா அமெரிக்காவுக்கு போய்த்த அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போதைக்கு குவைத்தில் இருக்கிற காலநிலையில் பார்த்தீங்கன்னா 18 அல்லது 16 இருக்குது. அதாவது வெப்பநிலைக்குரிய தன்மை, குளிருக்குரிய தன்மை 18 டிகிரி செல்சியஸ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா -9 போய் இருக்குது அமெரிக்காவில். ஹைவே ரோடே அப்படியோ பிளாக் ஆகி இருக்குது. அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக ஸ்னோ மற்றும் ஐஸ் கட்டி மழை பெய்தது. துருக்கியில் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாட்களில் பாகிஸ்தான்லேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பனிப்பொழிவு. அப்போது இன்னும் குளிர் அதிகரிக்க போகுது அப்படின்றத இது எல்லாமே சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. தயாராக இருங்க. இனி வரும் நாட்களில் ஜேக்கெட் இல்லாமல் ஷூ இல்லாமல் வெளியே அடி எடுத்து வைக்க முடியாது. இதோ வஃப்ரா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு தேலை ஒரு நபர் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார் ஒரு சகோதரர். தயவு செய்து ரொம்ப கவனம். வாஃபரா, அப்தலி, இந்த பாலைவன பகுதிகளுக்கெல்லாம் போகிறவங்க தேள்கள் பாம்புகளிடமிருந்து பாதுகாத்துக்கோங்க அவங்கள. شوف هذا بابا، هذا مشكلة، هذا واجد صح. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் 45வது அமர்வு இன்றைய தினம் குவைத்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த அமர்வில் 6 அரபு நாட்டு அதிபர்களும் கலந்து கொள்கிறாங்க. அதாவது சவுதி, கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய், குவைத். இந்த 6 தலைவர்களும் சந்திப்பாங்க. அதே மாதிரி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலுடைய மொத்த பாதுகாப்பு பொறுப்பும் குவைத்துடைய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அதே போல தான் இந்த முறை என்னென்ன சட்டங்களை புதிதாக கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. கல்ஃப் நாடுகளுக்குள்ள குறிப்பாக இந்த தப்பு பண்ணிட்டு போகிறவங்க, இங்கேருந்து ஃபிங்கரில் போகிறவங்க, குறிப்பாக ஏதாவது ஒரு குற்றச்செயலில் கொலை, அதே மாதிரி போதைப் பொருள், வாகன விதிமீறல், இந்த மாதிரி விதிமீறல்களில் போகிறவங்களுக்கு ரிட்டன் அரபு நாடு எதுக்குள்ளேயுமே வர முடியாது. மற்றவர்களுக்கு அந்த காம இல்லாமல் போனவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம் இந்த முறை என்ன மாதிரி சட்டங்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு. அதே போல தான் வாகன ஓட்டுநர்களே, உங்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு, ஏர்போர்ட்டில் இருந்து வரக்கூடிய 6.5 ரோடு, 50வது ரிங் சாலை, அதே போல் 6வது ரிங் சாலை, 5வது ரிங் சாலை, 40வது ரிங் சாலை, இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்று காலை 10:30 மூடப்பட்டிருக்கும். எல்லாமே டைவர்ஷன். இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் நீங்கள் போகணுமா இருந்தால் அந்த நேரத்துக்கு போகிறீங்களா தான், உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஏதாவது முக்கியமான வேலை இருக்குதுன்னா தயவு செய்து ஒரு 10:30 மணிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னா வளமையாக நீங்கள் 10 மணிக்கெல்லாம் போயிடுவீங்க முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போது 9:30க்காவது போங்க. ஏன்னா எந்தெந்த ரோட்டில் பேரிகேட் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி 50வது ரிங் சாலை, 6.5,
5வது ரிங் சாலை, 40வது ரிங் சாலை, கசாலி 60வது ரிங் சாலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைரக்ஷன் மாற்றி விட்டுருக்குறாங்க. எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் எடுத்துருக்குறாங்க. அதனால் ஓட்டுநர்களே ரொம்ப கவனம் இன்னைக்கு. உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் சுகாதார அமைச்சகத்தின் அனைத்து வேலைப்பாடுகளும் இன்றைய தினமும் நடைபெறும். அதற்கான அனைத்து செயல் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. இன்றைக்கி லீவு நாள் அப்படின்றதால நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகிறது கிளினிக் இருந்தாலும் போகாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் போகலாம், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறாங்க. அதையும் அனைவரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறுபடியும் கம்ப்ளைண்ட் 5 ஏஜென்ட்களுக்கு எதிராக மறுபடியும் பிளாக் லிஸ்ட்டில் விழுந்த ஏஜென்ட்டுகள் ஸ்தம்பிதம் மீண்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு புதிய தீர்மானத்துக்கு பிறகு தான் உள்ளே இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பிலிப்பைன் நாடு தொழிலாளர்களை. இதில் முக்கியமாக இந்த ஏஜென்ட்டுகள் மீறக்கூடிய விதிகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்துமே நம்மள்கிட்ட வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்களில் சொல்லக்கூடிய தகவல்கள் முக்கியமாக பணிப்பெண்கள் புதிதாக வந்திருக்கிறவங்க சொல்கிறது, ஏஜென்ட்டில் எங்களை வச்சிருக்கிறாங்க, வராங்க, கஃபீல்கள் பார்க்குறாங்க, போகிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இவங்க 1200 தினார், 1300 தினார், 1500 தினார்னு ரேட்டு பேரம் பேசுகிறாங்க. அப்படியால அது இல்லை விலை கூட அப்படின்னு ஒருத்தரும் போயிடுறாங்க. ஆனால் இந்த நாட்டுடைய சட்டப்படி 750 தினார் மட்டும்தான் ஒரு பணிப்பெண்ணுக்காக கட்டணமாக அறவிடணும். அதுதான் ரூல்ஸ். ஆனால் ஏஜென்ட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிணந்தின்னி கழுகுகள் இந்த மாதிரி வாயில் நல்லா வருது, ஆனால் மரியாதை கற்றும் நம்மட அதால் திட்ட முடியலை. இந்த நாய்கள் என்ன செய்கிறாங்கன்னா, காசுக்காக ஏதோ அதை ஏலத்தில் போட்டு விற்கிற மாதிரி அதிக விலைக்கு பெண்களை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏஜென்ட்டுக்குள்ளே வச்சு. தயவுசெய்து இந்த மாதிரி ஏதாவது சூழல் இருக்குதுன்னா உடனே தூதரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நாட்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு குடும்பத்தில் யாரையாவது சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் எமர்ஜென்சியாக இருந்தால் 112க்கு கால் பண்ணி விட்டுருங்க, மிச்சத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. 750க்கு அதிகமாக பணம் வசூலிக்கக்கூடிய எந்த ஒரு ஏஜென்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கூட எடுக்க முடியும். ஏஜென்ட்டுகள் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு செம்மையான ஆப்பு வைக்கலாம். ஏஜென்ட்டையே ஒரே அடியாக இழுத்து மூடக்கூட வைக்கலாம். ப்ரொஜெக்ட் வீசா மாற்றவே முடியாது, ரிலீஸே இனி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரொஜெக்ட் வீசாகும் ஒரு நற்செய்தி. முதல் துணை பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா பணி அனுமதி வழங்கிய ஓராண்டுக்கு பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட தொழிலாளர்களை சிறு மற்றும் நடுத்தர நிறுவனத்துறைக்கும் அதே கோப்புகளில் மற்றைய தொழில் நிறுவனங்களுக்கும் மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை வழங்கியுள்ளார். அதே போல் பார்த்தீங்கன்னா, 1 வருட காலம் முடிந்த பிறகு ஒரு தொழிலாளரை மாற்றணுமா இருந்தால் எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அதே மாதிரி 1 வருட காலத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் 1 வருட காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய தொழிலை மாற்றிக்கொள்ளணும். வேறொரு கஃபீலுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் வீசாவில் வந்தவங்க 1 வருட காலத்துக்குள்ளே ஆயிருந்தால் 300 தினார் கட்டணமாக செலுத்தணும் மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு. 1 வருடம் முடிந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்பான்சருடைய அனுமதி வேணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கஃபீல் விருப்பம் தெரிவித்தா நீங்கள் 1 வருடத்துக்குள்ளேயும் மாற்றலாம், 1 வருடத்துக்கு அப்புறமாவும் மாற்றிக்கொள்ளலாம். அனுமதி இல்லாமல் கஷ்டம். அதே உங்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் ஷூனுக்கு போகலாம், ஷூனில் போயோ எம்பசியில் போயோ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் கஃபீலுடைய அனுமதி வேணும் நார்மலாக மாத்திரதான் இருந்தால். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ரிலீஸ் தரமாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் ஷூனை நாடலாம் கட்டாயம். அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், டிப்ளமா, டிகிரி ஹோல்டர்ஸ் 250 தினார் மட்டுமே தான் கட்டணம் இனி வரும் காலங்களில் அரச கட்டணமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்சூரன்ஸும் விரைவிலேயே விலையை கம்மியாக கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் ஒரு 300, 400, 500 தினாருக்குள்ளேயே, முன்னாடி 1000, 1500 தினாருக்கு தேவைப்பட்ட அக்காம அடிக்கிறது ஷூனில் இப்போது வெறும் 500 தினாருக்குள்ளேயே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வீட்டு பணிப்பெண்களும் வீட்டு ஓட்டுநர்களும். உங்களுக்கு 60 வயசு பூர்த்தி ஆகின பிறகும் கஃபீல் நினச்சி அக்காம அடிக்கலாம். நாட்டிலேருந்து வர முடியாது. நாட்டில் 55 வயது தான் லிமிட். 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரலாம், 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வர முடியாது, வீசா கிடைக்காது. அதே போல் இந்த நாட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு 60 வயசு பூர்த்தி ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட கஃபீல் நினச்சா அடிக்கலாம். வெறும் 25-30 தினாருக்குள்ளே தான் போகும். இப்போது உங்களுக்கு எந்த நோயும் இல்லாத பட்சத்தில் இன்சூரன்ஸ் காசு இல்லை வீட்டு தொழிலாளர்களுக்கும். ஆனால் உங்களுடைய கஃபீல் விருப்பப்படணும். சில கஃபீல்கள் வயசாகிடுச்சு, இனி இவங்களை வச்சு வேலையில் அனுப்பிட்டு புதிய ஒரு ஆள் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்கள்ட்ட இப்படியுமே பருப்பு வேகாது. ஆனால்
அப்படி இல்லை இவங்க வந்து வேலை செய்கிறாங்க தானே நம்மள்கிட்ட இருந்தவங்க இன்னும் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு போகணும்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் உங்களை வச்சுருக்கிறதுக்கு அக்காம அடிக்கிற கஃபீல்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களும் வந்து அடிக்க முடியும். ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் போகிறதில்ல, சாதாரண அமௌண்ட் ஒரு 25-30 தினாருக்குள்ளேயே முடிஞ்சிடும் காதிம் தொழிலாளர்களுக்கு. அதே மாதிரி ஷூனில் 250 தினார் அரசாங்கத்துக்கான கட்டணம். இன்சூரன்ஸும் விரைவில் குறைச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே ஹைராக அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி, அதே போல் உள்துறை அமைச்சருக்கும் இந்த நாட்டு மன்னருக்கும் நன்றி. டிஎன்ஏ டெஸ்ட் இனி வெளிநாடுகளிலிருந்து குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு வர தாய் தந்தையர்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டும் குழந்தைகளுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டையும் எடுப்பாங்க. ஏன்னா 5 கேஸ் இப்போ அதுலேயும் பிடிபட்டிருக்குது. அதனால் உடனடியாக வெளிநாடுகள்லேருந்து வர தாய் தந்தையர்கள் குவைத்திகள் தான் அவங்க குழந்தைகளை கொண்டு வந்தால் டிஎன்ஏ செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த அக்காமா கேன்சல் பண்ணுறது, இந்த குவைத்தி குடியுரிமை பறிக்கப்படுறது, அதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இது ரெண்டும் உங்கள் கஃபீலுடைய பேரில் இருக்குதுன்னா உங்களுடைய கஃபீலுடைய பத்தாக்காவில் பின்னுக்கு பாருங்கள் 7ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் இருக்குதுன்னா இதோ குடியுரிமை பறிபோகும் வாய்ப்பு உள்ளது. அந்த கஃபீல்கள்ட்ட அக்காம அடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். العقيد عبد الرحمن ما الفرق بين نص المادة السابعة خلينا نقول الحالي ومقارنته بالسابق؟ هل هناك أي اختلافات؟ نعم طبعا بالسابق كان لا يترتب على كسب الأجنبي الجنسية الكويتية أن تصبح زوجته الكويتية إلا إذا أعلنت رغبتها خلال سنة. أما في النص الحالي لا يترتب على كسب الأجنبي الجنسية الكويتية أن تصبح زوجته الكويتية. معناته الآن إحنا لغينا هذا الشرط أن تصبح زوجة اللي كسب الجنسية أن تصبح زوجته كويتية. فقط أبناء القصر يدشون وياه في جنسيته. يعني إذا كان عنده أبناء قصر يدخلون في جنسيته اللي هو المكتسب الجنسية. نعم. أما زوجته ما تدخل في جنسيته. طبعا بالسابق كان اللي يكتسب الجنسية خلال سنة تدخل يقدم له على رغبة خلال سنة تدخل أو تتجنس تحصل على الجنسية الكويتية. هذا الاختلاف فيما بين هذا الاختلاف نعم طبعا. طيب العقيد عبد الرحمن ما الفرق بين نص المادة الثامنة خلينا نقول؟ نعم. الفرق بينها بين السابق والحالي، نعم. هل هناك أي اختلافات؟ نعم طبعا المادة الثامنة لا يترتب على المرأة الأجنبية التي تتزوج من مواطن كويتي أن تحصل على الجنسية الكويتية إلا إذا أعلنت الرغبة. أما في القانون الحالي لا يترتب على زواج المرأة الأجنبية من زوج كويتي أن تصبح كويتية. معناته الآن لغت المادة الثامنة بشكل نهائي. طبعا بالنسبة حق المادة الثامنة احنا درسناها دراسة دقيقة. نعم. زين فبالسابق يعني كان الشخص المواطن الكويتي تقدم لزوجته الأجنبية بإعلان رغبة لمدة 5 سنوات، وبعد ال5 سنوات ترفع مذكرة في هذا الموضوع. نعم. لحصولها على الجنسية الكويتية. طبعا احنا واجهنا كثير من المشاكل يعني في هذا القانون. يعني كثير من المواطنين يراجعون الإدارة العامة للجنسية. القانون السابق تقصد؟ اي نعم القانون السابق. نعم. كثير من المواطنين يراجعون الإدارة العامة للجنسية يتقدمون في شكاوي على زوجاتهم اللي حصلوا على الجنسية الكويتية. طبعا بعد ما تحصل على الجنسية يتم الخلاف بينهم سواء خلاف أسري أو تطلق منه. وفي بعضهم أيضا بعد ما تحصل على الجنسية الكويتية تطلب منه الطلاق. وبعضهم أيضا ما عندهم أبناء حاصلين على الجنسية الكويتية وهم ليس يدمرون، فهذه ما فيها مصلحة للدولة. فبالتالي ارتئينا أن احنا نغير هذا القانون وعمل هذا التعديل صراحة. எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து வெளிநாட்டு பெண்களே குவைத்திகளை நம்பி கழுத்தை நீட்டாதீங்க அப்படின்னு யார் வழக்காரி நிறைய சொல்கிறாரு. ஏன்னா நிறைய கேஸ் வந்து இப்போ இந்த நாட்களில் வருதாம், குடியுரிமையை பறிச்சிட்டாங்க அப்படின்னு கவலையாக இருக்குது. இந்த பெண்கள் வந்து அழும்போது வெளிநாட்டு பெண்களை திருமணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைவர்ஸ் கொடுக்கறது, இல்லை அவங்கள ஏமாற்றி விடுறது, இந்த மாதிரி பல சேட்டைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் வெளிநாட்டு பெண்கள்கிட்ட. السلام عليكم. في كثير من الحالات اللي تم فقد الجنسية أو سحب الجنسية منهم، يعني اللي مثلا الأرملة ما عندها عيال، مطلقة ومتزوجة أجنبي، مطلقة ما عندها عيال، خذت معاق أول ما جاب منها ولد خذت الجنسية وطلبت الطلاق. بس في حالات اللي هم متزوجة، هي تجنست على زوجها وهي لا زالت متزوجة. في هالحالة هذه قدمنا الكثير من طلبات اللجنة العليا لتحقيق الجنسية. لازم تحطون معاها اللي هي السجل الجنائي، لا حكم عليه، عقد الزواج، وتتظلم من هذا القرار بهذه الطريقة. وقدمنا الكثير الصراحة وأبوابهم مفتوحة وينظرون إن شاء الله في هذه الأمور، لأن يمكن لخبطة أو شيء، بس اسمك تظلمت وقدمت على هذا الشيء.
والله يكون بعون الجميع. أدري الموضوع مو سهل، أدري الموضوع شايد، والشماتة مو زينة، مو زينة. أنا تو داق علي موكلة مسكينة على ذمة زوجها، وماخذة معاه قرض، وماخذة شارين بيت، وشارين ما أدري شنو وضعها الحين هي عارفة. فاهمين الفكرة؟ فأقول حق خواتنا نفس ما بلغتكم، الإجراءات بهذه الطريقة. والله يكون بعون الجميع. சுபையா பகுதிகளில் நேற்றைய தினம் நடந்த வாகன விபத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் படுகாயமடைந்து அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. சுபையா, சால்மி, அப்தலி, அதே மாதிரி வஃப்ரா ரோடு, அதே மாதிரி 7வது ரிங் ரோடு ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ரோடு. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியுதில்ல. இந்த ரோடு ஏன் இப்படி மாறி இருக்குது அப்படின்னு தெரியுதில்ல. தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். பலருடைய உயிர்களை தொடர்ந்தும் குடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த ரோடு. தயவு செய்து ரொம்ப கவனம் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா கேம்ப் அவேர்னஸை இப்போ தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே நடத்திக்கிட்டு வராங்க ஒவ்வொரு பாலைவன பகுதிகளில் இருக்க கூடாரங்கள்லையும். அதே போல் இந்த கூடாரங்களை பற்றி தெரிஞ்சவங்க ஓகே, நிறைய பேருக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கூடாரம், கேமா, பாலைவனம் இப்படின்றது சிலருக்கு தெரியவே தெரியாது. அதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி தான் கூடாரங்களில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதையுமே அதிகம் வைக்காதீங்க. இதுதான் இந்த கூடார வாழ்க்கை. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் வேலைக்கு போவாங்க, அதுக்கப்புறமா கூடாரத்தில் செட்டில் ஆயிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் அந்த பென்ஷன் போன பாட்டினா, ரிட்டையர்ட் ஆகின பாட்டினா அவங்க அப்படியோ அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. பணிப்பெண்களுக்கும் ஓட்டுநர்களுக்கு தான் பெரிய தலைவலி. என்ன, சரியாக குளிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, கொஞ்சம் பயத்திலேயே தூங்கணும். பாம்பு வருமா, பள்ளி வருமா, தேல் வருமான்ற பயம், ஓனாய் நரி வருமான்ற பயம், இந்த மாதிரி பல சிக்கல்களில் தான் தூங்கி ஆகணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா தண்ணீர். இப்போ இந்த நாட்களில் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அங்கே ஹீட்டரோ எதுவுமே இருக்காது, வெறும் தண்ணீர் டேங்கில் தான் இருக்கும். அப்போ அந்த தண்ணீர் எல்லாமே பார்த்திங்கன்னா சில்லுன்னு குளிராகவே இருக்கும். பாத்ரூம் போய் கழுவுறதுக்கு கூட முடியாத சூழலாக இருக்கும் இந்த பாலைவன பகுதிகளில். ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது. அதே மாதிரி பாலைவன பகுதிகளுக்கு போகக்கூடிய சகோதர சகோதரிகள் தயவுசெய்து ரொம்ப கவனம். பாலைவன நரி, ஓனாய் மற்றும் பல்லி, பாம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மணல் பாம்பு ஒன்று இருக்குது பாலைவன பகுதிகளில். அந்த பாம்புக்கிட்ட இருந்து தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா பாலைவனம் என்பதே தூரம் தான். பாம்பு கடி அது பட்டால் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கு கூட ரொம்ப நேரமாகும். ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு கமெண்டில் என்ன புதிய சேனலோட லிங்க் இருக்குது, தயவுசெய்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க.